ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நன்மையிலும் தீமையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் கிறிஸ்துவானவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் தெய்வத்தினுடைய உண்மையான அந்த அபிஷேகம், அந்த உண்மையான வல்லமைகள், உண்மையாக தெரிந்து கொள்ளுதல், உண்மையான அழைப்பு, இவைகளெல்லாம் உணர்ந்து நடப்பது மிக மிக நல்லது. அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக செயல்பட மாட்டார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தரின் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய விருப்பத்தின்படியே தங்களுடைய ஊழியங்களை செய்வார்கள். கர்த்தர் எந்த ஒரு மனிதனை எந்த குடும்பத்திலிருந்து, எந்த பரம்பரையிலிருந்து, எந்த குலத்திலிருந்து, எந்த கோத்திரங்களிலிருந்து தெரிந்து கொள்வார் என்று எந்த ஒரு மனிதனும் தீர்மானித்து சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ சபைகள் என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு இருப்பிடம். இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவர் மிகவும் பரிசுத்தமுடையவர். கர்த்தரின் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரின் ஆவியானவர் எந்த ஒரு மனிதனோடு கூட, எந்த ஒரு மனுஷியோடு கூட இருக்கிறாரோ அந்த இடத்திலே வெளிப்பாடுகள், தரிசனங்கள், சொப்பனங்கள் எல்லாம் உண்டாகும். மனிதனுடைய கற்பனைக்கு, மனிதனுடைய சிந்தனைகளுக்கு, மனிதன் தானாக எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் கடவுள் பொறுப்பேற்க மாட்டார். ஆதியாகமம் 28 அதிகாரம் 12 வசனத்திலே யாக்கோபு என்ற ஒரு மனிதன் மலையின் மீது நடந்து சென்று கொண்டிருந்தான். அவனுடைய சரீரம் சோர்ந்து போனதினால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தூங்க ஆரம்பித்தான். அந்த தூங்குகின்ற அந்த இடத்திலே கர்த்தரின் ஆவியானவர் இறங்கினார். இந்த யாக்கோபு கர்த்தரிடத்திலே அந்த இரவு நேரத்திலே எந்த ஒரு ஜெபத்தையும் செய்யவில்லை. நான் இந்த மிருகங்களின் மத்தியிலே, கொடிய ஜந்துக்கள் வாழ்கின்ற தேள்கள், பாம்புகள், மற்றவைகள் எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் உம்மை நம்பி நான் இந்த இடத்தில் தூங்குகிறேன். நத்திங் டு சே லைக் தட். அவன் ஒரு கல்லை எடுத்தான், தலைக்கு தலையணையாக வைத்தான், உறங்கிவிட்டான். நல்ல ஒரு நித்திரை. ஆனால் யாக்கோபு எந்த இடத்திலே இருக்கிறானோ அந்த இடத்திலே கர்த்தரின் ஆவியானவர் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய பிரசன்னத்தை கொண்டு அவனை பாதுகாத்தார். அதே சமயத்திலே அங்கே தேவையான ஒரு சொப்பனத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த சொப்பனம் ஏனியிலிருந்து தேவ தூதர்கள் இறங்குகிறதாகவும், பூமியிலிருந்து அதே தேவ தூதர்கள் ஏறுகிறதாகவும் அவன் காட்சியை கண்டான். கடவுள் எதற்காக இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சியை, ஒரு அழகு இல்லாத, சுத்தம் இல்லாத ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார்? காகங்களும் மற்ற பறவைகளும் பறந்து செல்லும் பொழுது அங்கே அதனுடைய இயற்கை கழிவுகளை அந்த இடத்துல கொட்டி இருக்கும். அங்கே முதலாம் வானத்திலே அல்லது மேக மண்டலங்களிலே அதுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் யாரும் கட்டிலாம் வைக்கலை. அதே போலவே அந்த மலையின் மீது நடமாடுகின்ற மிருகங்கள், அவைகளுக்கு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய சரீரத்திலிருந்து கழிவுகள் வெளியே வருகிறதோ அவைகள் அந்த இடத்திலே அவைகளை போட்டுவிடும். அவைகளுக்கும் பகுத்தறிவுகள் கிடையாது. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு இடம் மனிதன் காட்டின ஒரு இடம் அல்ல. கர்த்தர் தானாகவே தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு இடத்திலே கர்த்தர் தமக்கு சித்தமானவனுக்கு, பிரியமானவனுக்கு தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 38 வசனத்திலே எலியாவினுடைய ஜெபத்திற்கு அந்த கர்மேல் மலையிலே கர்த்தரின் ஆவியானவர் வானத்திலிருந்து அக்கினியாக இறங்கி வந்து எலியாவினுடைய ஜெபத்திற்கு ஒரு மகிமையை, ஒரு பதிலை கொடுத்தவர். அது ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் அல்ல. ஆனால் எலியாவினுடைய பக்தி,
முற்பிதாக்கள் மீது அவன் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை, முற்பிதாக்கள் வணங்கி வந்த அந்த கர்த்தரின் ஆவியானவருடைய ஒரு நம்பிக்கையை எலியா அங்கே வெளிப்படுத்தி, கர்த்தரின் ஆவியானவர் இப்படித்தான் வருவார், இதையெல்லாம் செய்தால் கர்த்தரின் ஆவியானவர் வருவார் என்று சொல்லி செங்கற்களையும் தானியங்களையும் அதன் மீது விறகுகளையும் அதன் மீது காளையையும் அதன் மீது 7 குடம் தண்ணீரையும் 3 முறை ஊற்றச் சொல்லி ஒரு விதமான பக்தியை வெளிப்படுத்தினார். அது எலியாவின் காலத்திற்கு எலியாவுக்கு தெரிந்த ஒரு வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறை இன்றைக்கு செல்லுபடி ஆகும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாது சபையானது. இந்த எலியாவின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? எலியாவின் மீது கர்த்தரின் ஆவியானவர், ஒரு வைராக்கியத்தினுடைய ஆவியானவர் பகிரங்கமாக வெளிப்பட்டார். ஆனால் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கும் பொழுது, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நினைத்தருளும் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்வார். ஊழியக்காரர்களாகி நாம் எப்பொழுதுமே ஜெபிக்கும் பொழுது நாம் அவருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார், கர்த்தரின் ஆவியானுடைய வரன்கள் எனக்குள்ளாக இருக்கிறது என்கின்ற ஒரு தாழ்மை, ஒரு அடக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எலிசா ஒரு விதமான சவால்கள் கொண்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவார். அவர்களோடு கூட இருப்பவர்களை காட்டிலும் நம்மளோடு கூட இருப்பவர், என்னோடு கூட இருப்பவர் பெரியவர் அநேகர் என்று சொல்லுவார். யூ cannot count. ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுடைய அனுபவத்தினுடைய சொற்களை பாருங்கள். மற்ற புறஜாதியார்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆவிகளை காட்டிலும், அந்த ஆவிகளுடைய பலத்தை பராக்கிரமத்தை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர், என்னுடைய அபிஷேகத்திற்குள்ளாக இருக்கிறவர், என்னுடைய ஆவிக்குள்ளாக இருக்கிறவர் திரளானவர். அவரை எந்த ஒரு மனிதனும் விரல் நீட்டி எண்ண முடியாது, வாய் திறந்து எண்ண முடியாது. இந்த அனுபவத்தை சொல்லுகின்ற ஒரு ஊழியக்காரர்கள் இன்றைக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் என்று சொன்னால், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான கர்த்தரின் சேனைகள் சூழ்ந்திருப்பதை எலிசாவினுடைய வேலைக்காரன் பார்க்கிறான். அவன் ஒருவனுடைய கண்களுக்கு மாத்திரம் அது தெரிகிறது, மற்றவர்களுடைய கண்களுக்கு அது தெரியவில்லை. எலிசா நின்றிருந்த அந்த அருகில் இருந்த மலை முழுவதும் எண்ண முடியாத திரளான குதிரைகளும், அக்கினிமயமான குதிரைகளும், அக்கினிமயமான சேனைகளும் அங்கே சூழ்ந்திருப்பதை இந்த வேலைக்காரன் பார்க்கிறான். அபிஷேகம் பெற்றவனுடைய ஒருவனுடைய ஜெபம், தனிப்பட்ட ஒரு ஜெபம். இங்கேயும் சபை கூடுதல் கிடையாது. ஆனால் எலியாவானாலும் எலிசாவானாலும் சபைக்குள்ளாக இந்த ஜபங்களை ஏறெடுக்காமல் ஒரு ஜபத்தை மலையின் மீது ஏறெடுத்தான். அதை போலவே இந்த எலிசாவும் இந்த மலையின் அடிவாரத்திலே நின்று கொண்டு பரலோக ராஜ்யத்தினுடைய கர்த்தரின் ஆவியானுடைய சேனைகளை பூமியிலே கொண்டு வருகின்ற ஒரு பெரிய அபிஷேகத்தை பெற்ற, பெரிய ஒரு கிருபையை பெற்றிருக்கின்ற ஒரு தீர்க்கதரிசி. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய அபிஷேகம் என்பது மனிதர்கள் எண்ணி பார்க்க முடியாத, பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறவள் நம்மோடு கூட இருக்கிறார். சபையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பிள்ளை இல்லாத அன்னாள் என்று பெயர் கொண்ட ஒரு பெண் சபைக்குள்ளாக வந்து ஜெபம் பண்ணுகிறாள். அவள் எதை கேட்க வேண்டுமோ அந்த ஞானத்தோடு கூட ஒரு ஜெபத்தை பண்ணுகிறாள். என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? அந்த பெண் மாத்திரம்தான் சொன்னால். எங்கே சொன்னால்? தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக சொல்லி கொண்டிருந்தாள். மௌனமாக, சாந்தமாக, அடக்கத்தோடு கூட, பொறுமையோடு கூட, கண்ணீரோடு கூட இருந்தது. அந்த கண்ணீர் வருவதற்கு காரணம் கர்த்தரின் ஆவியானவர் கிடையாது, குடும்பம். பெண்களே மற்றவர்களுடைய பெண்களுக்கு கண்ணீர் வருவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சபையிலே போய் நீ ஜெபம் பண்ணினால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று யார் சொன்னார்கள்?
இந்த பெண் ஜெபம் பண்ணின பிறகுதான் ஆலயத்திற்குள்ளாக சென்று நாம் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை கொடுப்பார் என்கின்ற ஒரு விசுவாசத்தின் சொற்களை அற்புதங்கள் நடந்ததினால் உலகத்திற்கு எடுத்துச் சொல்லப்பட்டது. அந்த சபையிலே பரிசுத்த ஆவியானுடைய அனுபவங்கள் உண்டா? அந்த சபையிலே ஏற்கனவே இது போன்ற குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள், போராட்டத்தோடு கூட வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்களா? அவர்கள் வந்து தங்களுடைய அனுபவத்தை அன்னாளுக்கு சொன்னார்களா? யாரும் சொல்லவில்லை. அப்படி ஒரு சரித்திரமும் எழுதப்படவில்லை. சபைக்குள்ளாக கர்த்தரின் ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஜபத்தின் முறைமையின்படி, ஜபத்தின் பழக்கத்தின்படி, என்னுடைய விசுவாசத்தின்படி அடக்கத்தோடு கூட மௌனமாக நான் ஜெபிப்பேன். எங்கே சொல்ல வேண்டும்? இருதயத்திற்குள்ளாக கர்த்தரின் ஆவிக்குள்ளாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை இயேசுவும் தன்னுடைய ஊழிய நாட்களிலே உலகத்திற்கு எடுத்து சொன்னார். மத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுவார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய அறை வீட்டினுடைய கதவை பூட்டி உன் வீட்டிற்குள் அறைக்குள்ளாக சென்று உன்னுடைய சரீரத்திற்குள்ளாக அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லுவார். மனித சரீரங்களுக்குள்ளாக கர்த்தரின் ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அந்த இடத்திற்கு பெயர் இருதயம், அந்த இடத்திற்கு பெயர் ஆன்மா. கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று அன்னாள் ஒரு காலகட்டத்திலே சபைக்கு எடுத்து சொன்னாள். கர்த்தர் எங்கே இருக்கிறார், யாருக்குள்ளாக இருக்கிறார் என்பதை இயேசுவும் எடுத்து சொல்கிறார். இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் சபைக்குள்ளாக கர்த்தரின் ஆவியானவர் இல்லையா என்று சொன்னால், சத்தியமாக கர்த்தரின் ஆவியானவர் சபைக்குள்ளாக இருக்கிறார். சபைக்குள்ளாக சென்று ஜெபம் பண்ணுகின்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து ஆலயத்திற்குள்ளாக கடந்து வாருங்கள். ஆலயத்திலே உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். கர்த்தரின் ஆவியானவருக்கு காது நன்றாக கேட்கும். நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் அலுப்புகின்ற வார்த்தைகளாக இல்லாமல், பெருமையின் வார்த்தைகளாக இல்லாமல், அகங்காரத்தின் வார்த்தைகளாக இல்லாமல், வெறித்தனத்தின் வார்த்தைகளாக இல்லாமல், அன்னாளை போல நாவடக்கமுடையவர்களாக, ஆவியிலே எளிமை உடையவர்களாக ஆலயத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினால் கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். அதை இயேசுவும் சொல்லியிருக்கிறார். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சாலமோன் என்கின்ற அந்த ஞானி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின பின்பு அந்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு கர்த்தரிடத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது என்று சொல்லப்படுகிறது. இந்த சாலமோனுடைய ஞானியினுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் அளிக்க வேண்டியதுடைய அவசியம் என்ன? 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவரே, உமக்கென்று நான் ஒரு ஆலயத்தை கட்டினேன் என்று சொல்லுவான். ஜெபம் பண்ணுகின்ற எல்லோருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொல்லுகிறார் அதை நாம் உடனே கீழ்ப்படிந்து தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும். இந்த கீழ்ப்படியாமை, கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுவது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு துக்கத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு கோபத்தையும் கொண்டு வரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதே 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இந்த சாலமோன் ஒரு ஞானி, பல ஆஸ்திகளுக்கு அதிபதி, இந்த எருசலேம் தேசம் முழுவதும் அவனுக்கு கீழாக இருக்கிறது. இந்த 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவன் ஜெபம் பண்ணின அந்த முறை, அந்த ஒழுக்கத்தை பாருங்கள். முழங்கால் படியிட்டு தன்னுடைய 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி, முழங்கால் படியிட்டு பரலோக ராஜ்யத்திற்கு நேராக தன்னுடைய கரங்களை உயர்த்தி அவன் ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அவனை சுற்றி அந்த அரசாங்க அதிகாரிகள், அந்த ஆலயத்திற்குள்ளாக வந்திருந்த விசுவாசிகள், தீர்க்கதரிசிகள் எல்லோருக்கும் முன்பாக
அவன் வெட்கப்படாமல் தன்னுடைய பக்தியினுடைய பழக்க வழக்கத்தின்படி கர்த்தருடைய ஆலயம் இது என்கின்ற ஒரு பயத்தோடு கூட கர்த்தருடைய ஆலயத்திலே என்னுடைய நாற்காலியிலே நான் உட்கார மாட்டேன், என் தாய் தகப்பன் செய்து வந்த அந்த ஒழுக்கத்தின் முறைமையின்படி நான் இன்றைக்கு முழங்கால் படியிடுவேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி பரலோகத்தின் மீது அவனுக்கு விசுவாசம் இருந்ததினால், நம்பிக்கை இருந்ததினால் 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தினான். இதே 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி சாலமோன் ஜெபித்து முடித்த பின்பு, ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அல்ல, ஜெபித்து முடித்த பொழுது வானத்திலிருந்து கர்த்தரின் ஆவியானவர் அக்கினியாக இறங்கி அந்த ஆலயத்திலே கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்ட படைக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தரின் ஆவியானவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய ஜபங்களுக்கு அநேகருக்கு கர்த்தரின் ஆவியானவர் பதில் தருவதே கிடையாது. கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்திருக்கிறோம், கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையிலே எதை ஒதுக்கி வைத்திருக்கிறோம், கர்த்தருக்கென்று ஒரு நேரத்தை நாம் வைத்திருக்கிறோமா, கர்த்தருக்கென்று ஆலயம் சொல்லி கொடுத்த அந்த பழக்க வழக்கங்கள், கர்த்தருக்கென்று குடும்பத்தார் சொல்லி கொடுத்த அந்த பழக்க வழக்கங்கள், தன்னுடைய சரீரங்களை ஒடுக்குவது, அவயங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவது, கர்த்தருக்கு பயப்படுவது, இவைகளெல்லாம் நம்முடைய ஜபத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இருக்கும் என்று சொன்னால், அண்ணாளாக பெண்ணாக இருந்தாலும் ஞானியாக அரசனாக இருந்தாலும் கர்த்தரின் ஆவியானவர் நம்முடைய பயப்படுகின்ற பக்திக்கு தக்கதாக கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே இந்த சமாரியா பட்டணத்தினுடைய ஒரு பெண் அந்த மூட நம்பிக்கையை குறித்தே பேசி கொண்டிருப்பார். இந்த யாக்கோபு, ஆபிரகாம், எலியா, எலிசா இவர்கள் காலம் என்பது வேறு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட காலம் என்பது வேறு. ஆனால் காலங்கள் மாறினாலும் மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற சில மூட நம்பிக்கைகள், மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற கற்பனையினுடைய தத்துவங்கள், மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத, சபை ஏற்றுக்கொள்ள முடியாத, பரலோக ராஜ்யம் ஏற்றுக்கொள்ள முடியாத வீணான தத்துவங்களை வெளிப்படுத்துவார்கள். வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் இன்றைக்கும் மூட நம்பிக்கையில் இருக்கின்ற சமுதாயம் கிறிஸ்துவ ஆலயங்களுக்குள்ளாக, கிறிஸ்துவர்களுக்குள்ளாக கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. இந்த சமாரிய பெண் என்ன சொல்லுவாள்? ஆபிரகாமின் மலை என்று பேசுவார், யாக்கோபின் கிணறு என்று பேசுவார். காலங்கள் மாறி இருந்தாலும் அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்த அந்த நம்பிக்கை என்பது மரித்து போன மனிதர்கள் மீது காணப்பட்டதை தவிர, கடவுள் உண்டாக்கின மலையின் மீது இருந்ததை தவிர, மனிதன் உண்டாக்கின கிணற்றின் மீது நம்பிக்கை இருந்ததை தவிர, உண்மையான தெய்வமாகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த நம்பிக்கைகள் காணப்படாமல் போனது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜபம் பண்ணுவது, இயேசு சொல்லுகின்ற காரியங்களை நீங்கள் செய்யாமல் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுவது, இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தம் உண்மை நம்மிடத்திலே இல்லாமல் போனாலும் இயேசுவை நோக்கி அழைப்பது. இயேசுவை யார் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் துதிக்கலாம், யார் வேண்டுமானாலும் பாடலாம். ஆனால் உன்னுடைய பாடலிலே, உன்னுடைய உபவாசத்திலே, உன்னுடைய ஜபத்திலே, உன்னுடைய கற்பனையிலே, உன்னுடைய பாரம்பரியத்திலே, உன்னுடைய கட்டாயத்திலே இயேசு இருக்கிறாரா? அதை ஏற்றுக்கொள்கிறாரா? அன்னாளுடைய ஜபத்தை பரலோக ராஜ்யம் கேட்டது, கர்த்தரின் ஆவியானவர் கேட்டார். அங்கே ஆண் குழந்தையை கொடுத்தார். சாலமோன் ராஜாவினுடைய அந்த ஜபத்தை பரலோக ராஜ்யம் கேட்டது, ரசித்தது. அவருடைய பயத்தை குறித்து கர்த்தரின் ஆவியானவர் அறிந்திருந்தார், பார்த்து கொண்டிருந்தார். ஜபம் முடியும் வரை பொறுமையோடு கூட காத்து கொண்டிருந்தார். ஜபத்தின் முடிவிலே கர்த்தரின் ஆவியானவர் அக்கினியாக இறங்கினார். லூக்கா 22:41 இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். வனாந்தரத்திலே சென்று ஜெபம் பண்ணினார், மலையின் மீது சென்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சபைக்குள்ளாக இருந்தது.
பரிசேயர் சதிசேயருடைய பழக்க வழக்கங்கள் சபைக்குள்ளாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே எபிரேய கடவுளுடைய நம்பிக்கையும் இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டத்து மக்களும் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே யூதர்களுடைய கடவுளுடைய நம்பிக்கையும் இருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பரலோக ராஜ்யத்தினுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் ஊழியம் செய்த வந்தார். பூமியிலே இயேசுவுக்கு பலவிதமான ஆலோசனைகளை கொடுத்தார்கள். நீங்கள் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இன்னொரு கருத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபையிலே பிரசங்கம் பண்ணினார், சபையிலே சுகங்களை கொடுத்தார், சபைக்குள்ளாக அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். ஆனால் எந்த சபையிலேயும் இயேசு கிறிஸ்து ஜபம் செய்யவில்லை, நீண்ட ஜபமும் செய்யவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சபை எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒரு இடம். சபையானது பரலோக ராஜ்யத்தினுடைய கர்த்தரின் ஆவியானவர் வாசம் பண்ணுகின்ற ஒரு இடம். சபையானது 1ஆம் நூற்றாண்டு முதல் இன்று வரை இலவசமான இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஒரு சபை. ஆனால் இந்த சபை இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டதிட்டங்களை, ஒழுக்கங்களை, பக்திகளை வெளிப்படுத்துகிறதா என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. சபைக்குள்ளாக நடக்கின்ற அசிங்கங்களை பார்த்து இயேசுநாதர் கோபம் கொள்ளுகிறவராக அந்த சபையை நடத்துகின்ற போதகனை தண்டிக்கிறவராகவும் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சபையை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். மக்களை குழப்புகிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அதிலே கிறிஸ்துவ சபைகளும் ஒரு பங்கு எடுக்கிறது. என்னுடைய சபைதான் பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல் என்று சொல்லுகிறார்கள். என்னிடத்திலே வந்து நீ ஜெபித்து கொண்டால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் தான் உண்மையான போதகன் என்கின்ற ஒரு போட்டி மனப்பான்மையும், என்னுடைய சபைதான் சிறந்த சபை, நான் திருமணம் ஆகாமலே இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன், எனவே என்னுடைய சபை பரிசுத்தவானினுடைய சபை என்று பெருமை பாராட்டுகிறார்கள். யார் சபை நடத்த வேண்டும், யார் சபை நடத்தக்கூடாது என்பதை கர்த்தரின் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தீர்மானிக்கிறவராக இருக்கிறார். எனவே இயேசு சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இயேசு சொல்லுவார். அதே போலவே சபை நடத்துகிறவர்கள் எந்த ஒரு விசுவாசியையும் பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. அதை இயேசுவும் சொல்லியிருக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. என்னுடைய ரத்தம் இல்லாமல் உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது. என்னுடைய சரீரம் இல்லாமல் உங்களுடைய காயங்கள் கழுவப்பட மாட்டாது. என்னுடைய ரத்தம் இல்லாமல் உனக்கு சுத்திகரிப்பும் கிடையாது. என்னுடைய ரத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரும் உனக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கு சபைக்குள்ளாக அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். சபைக்குள்ளாக இருக்கிற மக்களை போதகர்கள் தாழ்மையோடு கூட, உண்மையான சத்தியத்தோடு கூட அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய இரத்தத்திற்குள்ளாக ஜீவன் இருக்கிறது, உன்னுடைய சாட்சிக்குள்ளாக உன்னுடைய ஜீவனும் அடங்கி இருக்கிறது என்கின்ற இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்குள்ளாக சபையை நாம் கொண்டு வருவது மிக மிக நல்லதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலம் சபையினுடைய விஸ்தரிப்பின் காலம் அல்ல. புதிய ஏற்பாட்டின் காலம் என்பது சபையினுடைய கட்டளைகள், சபைகள் பரலோக ராஜ்யத்தினுடைய அடையாளமாக, வெளிச்சமாக, சாரமூட்டப்பட்ட உப்பாக சபைகள் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தரின் ஆவியானவர் பறைசாற்றுகிறவராக இருக்கிறார். துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, சபைக்குள்ளாக வாருங்கள். உங்களுடைய தேவைகளை இருதயத்திற்குள்ளாக சபைக்குள்ளாக வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் அல்லாதவர்களே, இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியேனுடைய அறைகூவலை கொண்டு வருகிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இந்த தொழுநோயாளிகளுடைய காயங்களை கட்டுவது, தொழுநோயாளிகளுடைய புண்களை துடைத்து அதற்கு மருந்து வைத்து பஞ்சு வைத்து பேண்டேஜ் கொண்டு கட்டி அந்த காயங்கள் ஆறும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. இரண்டாவதாக அந்த தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் தொழுநோய் கொண்டவர்கள், கைகளிலே விரல்கள் இல்லாதவர்கள், கால்களிலே விரல்கள் இல்லாதவர்கள், பாதங்களில் கீழாக புண்களை கொண்டவர்கள், சரீரத்திலே வெடிப்புகளை கொண்டு கெட்ட நீர்களும் சீழ்களும் சரீரத்திலே வடிந்து கொண்டிருக்கும். அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள், அவர்களை பார்த்து யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது அவனை அழைத்து அவன் மீது கையை வைத்து, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று அவனை தொட்டார். ஒரு காலகட்டத்திலே தீண்டாமை இருந்தது, இந்த தொழுநோய் பரவும் என்கின்ற அச்சமும் இருந்தது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருக்கிறது. எனவேதான் சபைகளின் வாசல்களிலே, மசூதிகளின் வாசல்களிலே, இந்து ஆலயங்களின் வாசல்களிலே இந்த சரீரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி போகிறவர்களும் வருகிறவர்களையும் பக்திமான்களையும் நீதிமான்களையும் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற கெட்ட நீர்களை துடைத்து, கெட்ட இரத்தங்களை துடைத்து, கெட்ட சீழ்களை துடைத்து அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இம்மட்டும் செய்து வருகின்ற உதவிகளுக்கு, ஜபங்களுக்கு கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். இதுவும் முடியாது என்று சொன்னால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படி உதவி செய்கின்ற பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஜபக்குழு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜப தேவைகளை தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, உங்களுடைய ஆயுசு காலங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி, பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி, பூமியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். பரலோக ராஜ்யம் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றியால் பாடிடுவோம்.